ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங்கில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேக் ஓவர் தான். என் பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் போட்டுட்டு மேக் ஓவர் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வந்து லிப்ஸ்டிக், ஐலைனர் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக வந்து ஃபவுண்டேஷன் க்ரீமாக இருக்கட்டும், காம்பேக்ட் பவுடர் இதெல்லாமே வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காது. ஸோ கிட்ஸுக்கும் வந்து அதெல்லாம் செட்டும் ஆகாது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து மேக் ஓவர் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கு இல்லாமல் வந்து கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்ட் போட்டு எல்லாமே சேர்த்து டைட்டாக கட்டிட்டா நம்மளுக்கு ஃபேஸில் மேக்கப் பண்ணும்போது மேலே அந்த துண்டாக இருக்க முடியெல்லாம் படாமல் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கும். அவங்க முடி வேறு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சேர்த்து கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஹெட் பாத் பண்ணாங்க. ஃபேஸில் வந்து பேபி லோஷன் தான் பேபிக்கு அப்ளை பண்ணணும். மற்ற எந்த லோஷனாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து கிட்ஸ் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் அவங்களுக்கு அப்ளை பண்ணுற லோஷனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும். நெக்ஸ்ட் ஐப்ரோஸை வந்து ஹைலைட் பண்ணிடலாம். ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப வந்து பிரைட் லுக் கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப அழகாகவே தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வாட்டர் லேயரில் காஜல் வச்சு நல்லா டார்க் காஜல் வச்சு நல்லா வந்து ஃபில் பண்ணிடலாம். ஐலைனர் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு, கண் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ காஜலே வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். நம்ம கீழே வந்து வாட்டர் லேயரில் ஃபில் பண்ண மாதிரியே மேலேயே வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கண் ரொம்பவே வந்து ஹைலைட்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் தெரியும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இதே மாதிரி வந்து காஜலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி வந்து காஜலை வந்து அப்ளை பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்ணுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுவும் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வைக்கிறது பார்த்திங்கன்னா மை தான், ரொம்ப வந்து பூசிப்பாங்க கண் எல்லாமே. மை இல்லைனா வந்து ஐலைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமே வந்து ரொம்ப டார்க்காலாம் இருக்க தேவையில்லை. லைட்டாக வந்து போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மர்ச் பண்ணி விட்டாலே போதும், ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐலைனர் தான். ஐலைனர் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப தின்னாக தான் போடணும். திக்காக போட்டிங்கன்னா மேலெல்லாம் வந்து பூசிப்பாங்க கண்ணை திறக்கும் போது. ஸோ காயறதுக்குள்ளே அவங்க கண்ணை திறந்துடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப தின்னாக தான் போடணும். ரெண்டு கண்லேயும் ஐலைனர் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஃபைனலாக மஸ்காரா அப்ளை பண்ணணும். பட் என்கிட்ட வந்து மஸ்காரா இல்லை. ஸோ ஐலைனர் ப்ரஷ்ஷை வச்சு வந்து ஐலேஷை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஐலேஷ் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கீழேயும் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்து கேர்லியாக இருக்கும். ஸோ ரெண்டு கண்லேயும் வந்து இதே மாதிரி பண்ணிடலாம். ஐஷேடோ பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். இது இல்லைன்னு பார்த்தேன், பட் வீட்டில் இருந்தது வெட் அண்ட் வைல்ட் ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து பாதி கலர்லாம் வந்து காணோம். ஸோ ப்ரௌன் மட்டும் தான் இருந்தது, அதை தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எல்லாமே வந்து உடச்சி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் நேம் வந்து மேபிலைன், ஷேட் வந்து பெரி பிளாசம். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப டார்க்காக வரும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக தான் இருந்தது. இவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காகவே நான் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. நான் பண்ணுற மாதிரியே வந்து வாய் அசிச்சிட்டே இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து மெச்சூர் ஆகிட்டே தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் ஹைலைட் கோல்டு பார். இது நம்ம போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப வந்து லுக் வந்து சூப்பராக இருக்கும். நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்கிட்ட வந்து ஸ்பாஞ்ச் எதுவுமே இல்லை. நான் கையாலே வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப ஓவராக வந்து அப்ளை பண்ணணும். அங்கங்கே வந்து அந்த கோல்ட் பார் வந்து அப்படி இப்படி நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப மைல்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கின்னுக்கெலாம் வந்து சூட்டபுளாக இருக்காது. ரொம்ப வந்து பிரைட் ஸ்கின்னுக்கு போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃபேஸ் மேக்கப் எல்லாமே ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு சிம்பிளாக ஒரு நெக்லெட் போட்டாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அடுத்து நம்ம பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ட்ரெடிஷ்னல் வியருக்குலாம். ரெண்டு கையுமே வந்து 5 இல்லை 6 வளையலுக்கு மேலே நான் போட்டு விட்டுருக்கேன். இந்த வளையல் வந்து ரொம்ப வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மாவே வந்து வளையல் போட்டுட்ருப்பா. கை வந்து ஆட்டி விட்டுட்டே இருப்பேன். இந்த மாதிரி வந்து வளையல் போட்டு விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜடை பின்னி பூ வைக்கிறது அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக வந்து ஒரு கேச்சர் தான். அது வந்து சென்டரில் ஒரு முடி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கீழேயும் கொஞ்சம் முடி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்டைலுக்காக முடி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பூ தான் வந்து பின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஜடை பின்னி பூ வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அழகாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. நான் பண்ண மேக் ஓவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இவங்களோட லுக் எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். உங்களோட குட்டீஸ்க்கு இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அக்கேஷன் டைம்லலாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.